நாங்கள் இன்றைக்கு மற்றொரு பாடத்தோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையில் புலமைக்கூடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் தொடர்ந்து நாங்கள் புலமைக்கூடத்தில் போடுகின்ற வீடியோக்களை கற்றல் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டுகளும் அதாவது வெட்டும் துண்டுகளும் சம்பந்தமான வினாக்கள் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், நீ ஒரு கேள்வி தந்திருக்கேன். மரம் ஒன்றை துண்டாக்குவதற்கு 50 ரூபாய் தேவையெனில் அம்மரத்தை 5 துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம் எவ்வளவு? இதுதான் இந்த கேள்வி. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் பார்க்கக்கூட இப்போ உங்களுக்கு எங்களுக்கு தெரியணும். நாங்கள் ஒரு மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்தை நாங்கள் ஒரு வெட்ட போகிறோம். மரத்தை நாங்கள் ஒரு வெட்டினோம்னு சொன்னால் வெட்டு ஒன்று, ஆனால் துண்டு 2. ஆகவே சொல்லுவோம் நாங்கள் வெட்டு ஒன்று துண்டு 2. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், அப்போ ஒரு வெட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு 2 துண்டுகளாக எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. அப்போ ஒரு வெட்டுக்கு 2 துண்டு. ஆகவே இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு வெட்டுவதற்கு 50 ரூபாய். அப்போ ஒரு வெட்டுக்குத்தான் வெட்டு ஒன்றுக்கு 50 ரூபாய் எனில் உங்களுக்கு வினாவாக கேட்கப்பட்டிருக்கிறது 5 துண்டுகளை வெட்டுவதற்கு. நல்லா விளங்கணும் பிள்ளைகள், எங்களுக்கு வெட்ட விட துண்டுகள் ஒன்று கூட வரும், அல்லது துண்டுகளை விட வெட்டு ஒன்றும் எண்ணிக்கை குறைய வரும். இப்போ நாங்கள் 5 துண்டுகளாக வெட்ட வேணுமாக இருந்தால் வெட்டுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது பாருங்க, இது ஒரு மரமாக இருந்தால் நாங்கள் 5 துண்டு வெட்டணுமாக இருந்தால் 4 வெட்டினமாக இருந்தால் 4 வெட்டுக்களை வெட்டினால் 5 துண்டுகள் படப்படும். பாருங்களே, 1 வெட்டு, 2 வெட்டு, 3 வெட்டு, 4 வெட்டு. ஆகவே 4 வெட்டு துண்டு 5. அவங்களுக்கு பாருங்க. அப்போ நாங்கள் உடனே இந்த கேள்விக்கு சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டுக்கு 50 ரூபாய்ன்னு சொன்னால் 5 துண்டுன்னு சொன்னால் 50 5 பெருக்கி 250 ரூபான்னு கொடுப்பாங்க. ஆனால் அப்படி போட்டால் பிழை. ஆகவே அதுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது 5 துண்டுகளை பெற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் எத்தனை வெட்டுக்களை வெட்ட வேண்டும் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் வெட்டுக்கள் 1 2 3 4 வெட்டுக்கள் தான் வெட்ட வேண்டும், 5 துண்டுகள். ஆகவே ஒரு வெட்டுக்கு 50 ரூபாயாக இருந்தால் நாங்கள் 4 வெட்டுகள் வெட்ட வேண்டும் 5 துண்டுகளை பெறுவதற்கு. அப்போ 4 வெட்டுகளுக்கு எவ்வளவு தான் எங்கள் கேள்வி. அப்போ 50 தர 4, ஆகவே 200 ரூபாய். ஆகவே இதுக்கான விடை ரூபாய் 200. இப்போ